Question number 1 ரைட் பண்ணுறேன். ஒரு நாட்கரத்தின் கோணங்களின் விகிதம் 2:4:5:7 எனில் அனைத்து கோண அளவுகளையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ குவாட்ரிலேட்ரல் ஆர் இன் தி ரேஷியோ 2:4:5:7. ஃபைண்ட் ஆல் தி ஆங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். In quadrilateral sum of all the angles is 360 degree. So 4 angles நம்ம add பண்ணா அது கண்டிப்பா அது 360 degree தான் இருக்கும். So let the angles be 2:4:5:7 கொடுத்திருக்காங்களா. So 2x 4x 5x plus 7x னு எழுதுறோம். So இது எல்லாத்தையும் add பண்ண நமக்கு என்ன வரணும் 360 வரணும். So அதை தான் நம்ம add பண்ண போறோம். 2x plus 4x plus 5x plus 7x equal to 360 degree. ஸோ ஆட் பண்ண என்ன கிடையாது 18x equal to 360 degree. இந்த பக்கம் இருக்க மல்டிப்ளிகேஷன் இது போச்சுன்னா டிவிஷனாக மாறும். ஸோ இது ரெண்டே கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் 20 கிடைக்குது. ஸோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒவ்வொரு ஆங்கிள் என்னென்னு கிடச்சிருமா. நெக்ஸ்ட் அதுதான் பண்ண போகிறோம். a equal to 2x. ஸோ 2 into 20 40. b equal to 4xனா 4 into 20 80. c equal to 5x 5 into 20 100. ஸோ d equal to 7xனா 7 into 20 140. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கிது 360 கிடைக்கிது. ஸோ நம்மளோட கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸு கரெக்டு தான். ஸோ ஈச் ஆங்கிளோட வேல்யூ என்ன, ஆங்கிள் ஏவோட வேல்யூ 40, ஆங்கிள் பியோட வேல்யூ 80, ஆங்கிள் சியோட வேல்யூ வந்து 100, ஆங்கிள் டியோட வேல்யூ வந்து 140 டிகிரி. இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிம்பிள். லாஸ்ட் எக்ஸசைஸில் கூட ட்ரையாங்கிளுக்கு இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம். இங்கே வந்து குவாட்ரிலேட்டரலுக்கு பார்க்குறோம். ஜஸ்ட்டு அதோட 4 ஆங்கிள்ஸே கூட்டினா என்ன கிடைக்கும் 360 கிடைக்குங்கிறது தான் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது. அதுதான் ஹிண்ட்டு. அதை வச்சு தான் நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் இதுதான்.